ஒரு புத்தகத்தை வாசித்தால் அது சங்கிலி தொடராக மற்ற புத்தகங்களை நமக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஒரு சிறந்த புத்தகம் எண்ணற்ற புத்தகங்களை மேற்கோள் காட்டுகிற போது அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பிறகு அந்த புத்தகங்களை தேடி துளாவி படிக்கிற போது நாம் அறிவின் பூங்காவில் அடியெடுத்து வைக்கின்றோம். உதாரணமாக ராபர்ட் கிரீன் எழுதிய 48 Laws of Power என்கிற புத்தகத்தில் அவர் என்னென்ன புத்தகங்களை எல்லாம் மேற்கோள் காட்டினார் என்பதை படித்து அந்த புத்தகங்களை எல்லாம் நான் திரட்டத் தொடங்கினேன். அந்த 48வது அதிகாரத்திற்கான சட்டங்கள் என்கின்ற அந்த புத்தகத்தில் ஒரு மேற்கோள் வரும். ஒருவன் சிறந்த மன்னனாக இருக்கிறான், அவனுக்கு ஒரு எதிரி. ஒரு நாள் அவன் எதிரியை அவன் எதிர்கொண்ட போது அவன் இவனை ஏளனப்படுத்துகிறான். உன்னுடைய பல்லிலிருந்து கூட துர்நாற்றம் வருகிறது, நீ போய் ஒரு மன்னனா என்று. அவன் வந்து தன்னுடைய மனைவியை அழைத்து கேட்கிறான், என்னுடைய பல்லில் இத்தனை நாட்களாக துர்நாற்றம் வருகிறது என்று ஏன் சொல்லவில்லை என்று அறைகிறான். அவள் சொல்லுகிறாள், எனக்கு என்ன தெரியும், ஆண்கள் வாய் என்றால் அப்படித்தான் துர்நாற்றம் அடிக்கும் போல் இருக்கிறது என்று நினைத்தேன் என்று. இது ஒரு சின்ன உருவக கதை. இதை போல நூற்றுக்கணக்கான கதைகளை அந்த புத்தகம் அறிமுகப்படுத்துகிற போது அவற்றையெல்லாம் தேடி படிக்க தூண்டுகிறது. ஒரு புத்தகம் படிக்கிற ஆர்வத்தை தூண்டி பல புத்தகங்களை வாசிக்க வைக்கும். அது நம்முடைய மனத்தை அமைதிப்படுத்தும். ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய குடும்பத்திலே தொடர் இழப்புகள் எல்லாம் ஏற்பட்ட போது அந்த இழப்புகளிலிருந்து இளைப்பாறிக் கொள்வதற்காகத்தான் புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார், கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அவர் ஒரு மாபெரும் படைப்பாளியாக உருவானதற்கு காரணம் அவர் வாழ்க்கையில் அமைதியை தேடி புத்தகங்களை நாடியதுதான் என்பதை நாம் உணர முடிகிறது. ஒரு புத்தகம் பலவிதமான தொடர்புகளை ஏற்படுத்துகிறது. ஒருவன் படிப்பாளியாகவோ படைப்பாளியாகவோ இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற நண்பர்கள் அதிகம். நான் என்னுடைய கல்லூரியிலே படிக்கிற போது யாரெல்லாம் படிப்பாளிகளாக இருந்தார்களோ படைப்பாளிகளாக இருந்தார்களோ அவர்களுக்கு எங்கள் கல்லூரியில் மட்டும் நண்பர்கள் இருக்கவில்லை, கோவையிலே இருந்த எல்லா கல்லூரிகளிலும் நண்பர்கள் இருந்தார்கள். சிதம்பரம் பூங்கா என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த சிதம்பரம் பூங்காவில் மாதந்தோறும் ஒரு கவியரங்கம் நடக்கும். அந்த கவியரங்கத்தில் மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கவிதை வாசிப்பார்கள். கல்லூரியை தாண்டிய நட்பை ஒரு படிப்பு அன்று கொடுத்தது. இன்று யாரெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்டங்களை தாண்டி நட்பை ஏற்படுத்திக் கொள்கின்ற வசதிகள் இணையத்தின் மூலம் வந்துவிட்டது. ஒரு நல்ல புத்தகம் வெறும் அமைதியை மட்டும் கொடுப்பதில்லை, அது ஆறுதலையும் தருகிறது. நீங்கள் எப்போதெல்லாம் துக்கப்படுகிறீர்களோ அப்போது ஓர் இனிய புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அது உங்களை அந்த இடத்திலிருந்து கடத்தி ஒரு நந்தவனத்திற்கோ கடற்கரைக்கோ மலைச்சாரலுக்கோ சில நேரங்களில் நாம் காணாத உலகத்திற்கோ அழைத்து சென்று நம்முடைய தலையை தடவி நம்மை வசதிப்படுத்துகிறது. ஒரு நல்ல புத்தகம் எப்போதுமே நமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இனிமையை தருவதாகவும் இருக்கிறது. ஒரு நல்ல புத்தகம் நமக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் கருணையை ஒளிர்ந்து வெளிவரச் செய்கிறது. தமிழகத்திலே ஒரு காலத்தில் மனிதனை மனிதன் இழுக்கின்ற ரிக்ஷா வண்டிகள் இருந்தன. 4-5 பேர் அமர்ந்தால் அவர்களை இழுக்கிறவர்கள் இருப்பார்கள். அந்த எளிய மக்கள் எலும்பு தெரிய தசைகள் எல்லாம் உருக தன்னை வருத்திக் கொண்டு தனக்கு கிடைக்கின்ற அந்த பணத்திற்காக 4 பேரை 2 பேரை 3 பேரை இழுத்துக் கொண்டு போகின்ற பரிதாபமான காட்சி 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அதை பற்றி
எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருந்தார். அந்த மனிதனை மனிதன் இழுக்கிற ரிக்ஷா தமிழ்நாட்டில் முதலாக ஒழிக்கப்பட்டது. ஜெயகாந்தன் ஒரு முறை குறிப்பிட்டார், ஒரு படைப்பாளியினுடைய வெற்றி படைப்பு பாராட்டப்படுவதில் இல்லை, படைப்பு நிராகரிக்கப்படுவதில் இருக்கிறது. இன்று இருக்கிற இளைஞர்கள் அதை படித்தால் இந்த கதைக்கும் நமக்கும் தொடர்பே இல்லையே, இப்போது யார் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்வார்கள். அந்த படைப்பை காலம் நிராகரிக்கின்ற அளவிற்கு மனிதர்கள் நடந்து கொண்டால் அதுதான் அந்த படைப்பிற்கு கிடைக்கின்ற வெற்றி. தோட்டியின் மகன் என்கின்ற ஒரு புத்தகம் தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதியது. சுந்தரம் ராமசாமி அதை மொழிபெயர்த்திருப்பார். அதை நீங்கள் படித்தால் 2 நாட்களுக்கு உங்களுக்கு உணவு உள்ளே செல்லாது. ஒரு எளிய மனிதன், ஒரு தோட்டி தன் மகன் படித்து படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனால் அவனுடைய மகன் படிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் பெரியம்மை வந்து அந்த ஊரே சுருண்டு விடுகிறது. தந்தை இறந்து விடுகிறான், மகன் அதே வேலைக்கு செல்கிறான். இந்த சோகத்தை தகழி சிவசங்கரன் பிள்ளை சொல்லி இருக்கிற விதத்தை பார்த்து படித்தால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் எங்கே ஒரு தூய்மை பணியாளரை பார்த்தாலும் ஒரு நிமிடம் நின்று அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவீர்கள். அதனுடைய அடிப்படையில் தான் மேரி என்கிற பெண்மணி, அவள் ஒரு தூய்மை பணியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அந்த தூய்மை பணியாளர் ஒரு நாள் தூய்மை பணியை செய்கிற போது ஒரு தங்க கட்டியை காண்கிறார். அந்த தங்க கட்டியை தூய்மை பணியாளர், வறுமையிலே வாடுபவர், தான் கையகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை, உரியவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். ஏனென்றால் அந்த தங்கத்தை விட மேன்மையான தங்கமாக அந்த மேரி இருந்ததா. இதை பதிவு செய்கிற போதுதான் அந்த படைப்பு அனைவரிடமும் கருணையை ஏற்படுத்துகிற படைப்பாக மாறும். அதுதான் படைப்பினுடைய சக்தி. புத்தகங்கள் நம்மை காட்சிப்படுத்த தூண்டுகின்றன. நீங்கள் ஓர் அருவியை பற்றி படித்தால் உடனடியாக இந்த அருவியை நீங்கள் கற்பனை செய்கிறீர்கள். ஓர் அழகிய இளைஞன் என்றால் அந்த இளைஞனை கற்பனை செய்கிறீர்கள். ஒரு அடர்ந்த காடு என்று படித்தால் அந்த காட்டை கற்பனை செய்கிறீர்கள். இப்படி காட்சிப்படுத்துகிற திறமையை அந்த புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. அதன் மூலம் படிப்படியாக அந்த கற்பனைகள் வளர்ந்து நீங்களே ஒன்றை எழுதுவதற்கு உங்களுக்கு உந்து சக்தி கிடைக்கிறது. இது புத்தகத்தினுடைய நன்மை. எப்போதுமே நாம் ஒன்றை நினைத்துக் கொண்டிருப்போம், அதுதான் சரி என்று கருதுவோம். அதற்கு மறுபக்கத்தையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக புத்தகங்கள் இருக்கின்றன. இப்படி புத்தகங்கள் தருகிற பயன்கள் ஏராளம். படிப்பவர்களை தூண்ட வேண்டும், படிப்பவர்கள் புத்தகங்களை வாங்க வேண்டும். வீடுகளை புத்தகங்களால் அலங்கரிக்கும் போதுதான் அது அழகான இல்லமாக மாறுகிறது. பொங்கலுக்கு நீங்கள் கரும்பையும் பொங்கல் பானையையும் வாங்குவதைப் போல புத்தகங்களையும் வாங்கி செல்லுங்கள். ஏனென்றால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை நிரந்தரமாக பொங்க வைக்கும் என்கிற கருத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.